நம்மளோட யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைபர்களோட எண்ணிக்கையும் அதே மாதிரி வியூஸும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. தொடர்ச்சியா உங்களுடைய ஆதரவு கிடைக்குமா இருந்துச்சுன்னு சொன்னா இன்னும் நிறைய விடயங்களை உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி உங்க முன்னுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுல நான் ரொம்பவும் ஆர்வமா இருப்பேன். ஸோ இந்த வீடியோவை பாக்குற நீங்க இந்த வீடியோவை மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம ஒரு லைக் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆண்ட்ரம்னு சொல்லப்படுற ஒரு சபிக்கப்பட்ட திரைப்படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தை உருவாக்குன டைரக்டர்ஸ் இறந்து போறாங்க. இந்த படத்தை ரிலீஸ் பண்ண ஒரு தியேட்டர்ல இருக்க அவ்வளவு பேரும் எரிஞ்சு சாம்பல் ஆகுறாங்க. ஆனா அந்த பிலிம் ரோலுக்கு மட்டும் எதுவுமே ஆக மாட்டேங்குது. அதே மாதிரி இந்த படத்தை பார்த்த ஒரு கர்ப்பிணி பெண் குழந்தையோட இறந்து போறாங்க. அதே மாதிரி இந்த படத்தை பார்க்கிற எல்லாருமே ஏதாவது ஒரு அமானுஷ்யமான முறையில இறந்து போறாங்க. சோ இந்த படத்துல அப்படி என்னதான் நடந்திருக்குது, இந்த படம் ஒரு சபிக்கப்பட்ட படமா அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். உலக வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். யூடியூப் தளத்தினூடாக நான் உங்கள் ஜனா. ஆண்ட்ரம்னு சொல்லப்படுற இந்த திரைப்படத்தை பாக்குற எல்லாருமே இறந்து போறாங்களே, இது உண்மையா? அதே மாதிரி இந்த படத்தை நானும் பார்த்திருக்கேன். சோ இந்த அளவுக்கு இந்த படத்தை ஹைப் ஏத்தி வச்சிருக்காங்களே, சோ இந்த படத்துல பாக்குறவங்க எல்லாரும் இறந்துருவாங்கன்னா அப்ப நானும் இறந்து போயிருக்கணும் தானே, அல்லது எனக்கும் ஒரு அமானுஷ்யமான ஏதாவது ஒரு விடயம் ஒண்ணு நடந்திருக்கணும் தானே. அப்படி ஏதாவது நடந்துச்சான்னு கேட்டா இதை பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நான் சொல்ற விடயத்துல உள்ள உண்மைத்தன்மை தெரியும். ரைட், என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தை 1970ஆம் ஆண்டு காலப்பகுதியில உருவாக்குறாங்க. சோ அப்ப உருவாக்குன படத்தை பிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பி ரிலீஸ் பண்ண பாக்குறாங்க. சோ இதை அனுப்புனதுக்கு பிறகு இதை உருவாக்குன டைரக்டர்ஸ் 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. என்னடா இது, இந்த படத்தை உருவாக்குன டைரக்டர்ஸ் இறந்து போயிடுறாங்களேன்னு சொல்லிட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணவே இல்லை, 2 பேர் இறந்து போயிடுறாங்க அப்படின்னு உனக்கு எல்லாருமே பயந்துடுறாங்க. சோ இந்த படத்துல ஏதாவது ஒரு அமானுஷ்யமான விடயங்கள் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் லைட்டா ஒரு ஐபோன் ஏற்றி வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த படத்தை ஒரு தியேட்டர்ல, ஹங்கேரியில இருக்கக்கூடிய ஒரு தியேட்டர்ல ரிலீஸ் பண்றாங்க. ரிலீஸ் பண்ண உடனே அந்த தியேட்டரை ஒட்டு மொத்தமா எரிஞ்சு சாம்பல் ஆகிருது. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த படத்துல ஒரு பேக்ரவுண்டா இருக்கட்டும், அதே மாதிரி அதுல சொல்லப்படுற விடயங்களா இருக்கட்டும், ஏதாவது ஒரு சேஞ்ச், ஒரு வித்தியாசமான ஒரு விடயத்தை காட்டுது, ஒரு அமானுஷ்யமான விடயத்தை காட்டுது. படத்துல அவங்க கிரியேஷன் பண்ணதை விட வித்தியாசமான செயற்பாடுகள் அதுல நடக்கிறதா சொல்லப்பட்டிருக்குது. சோ அந்த படத்தை பார்த்த எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. தியேட்டரை எரிஞ்சு சாம்பல் ஆகியது. ஆனா அந்த பிலிம் ரோலுக்கு மட்டும் எதுவுமே ஆகல. கடைசியில அந்த பிலிம் ரோல இந்த பழைய படங்கள்லாம் சேமிச்சு வைக்கக்கூடிய, அந்த பிலிம் ரோல்லாம் சேமிச்சு வைக்கக்கூடிய ஒரு லேடி, கிரேஸ் வச்டோவிக்ஸ் சொல்லப்படுற இந்த லேடி என்ன செய்யறாங்கன்னா, அந்த பிலிம் ரோல ஒரு ஏலத்துல வாங்கி எடுக்கிறாங்க. என்னடா எல்லாருமே இறந்து போறாங்க, டைரக்டர்ஸ் இறந்து போறாரு, அந்த படத்தை பாக்குறவங்க இறந்து போறாங்க, ஆனா இந்த லேடி மட்டும் அந்த பிலிம் ரோல வாங்குறாங்களே, அவங்களுக்கு எதுவும் நடக்காதா? சோ இந்த பிலிம் ரோல ஏலத்துல போடுறாங்களே, அவங்களுக்கு எதுவும் நடக்காதா அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோவோட இடையில நான் சம்பந்தமா டீட்டெயிலான ஒரு விளக்கம் தரேன். சொல்லிக்கிட்டு போகும்போது உங்களுக்கே விளங்கும் இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிலிம் ரோல வாங்கி அவங்க வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க பழைய பிலிம்ஸ், அதே மாதிரி முக்கியமான பழைய திரைப்படங்களோட முக்கியமான விடயங்கள் எல்லாம் சேமிச்சு வைக்கக்கூடிய ஒருத்தவங்க. சோ இவங்க ஒரு ரியாலிட்டி, உண்மையானவங்க, ஒரு உண்மையான ஆதாரமே இவங்க தான். கிரேஸ் கிட்ட இருந்து இந்த திரைப்படத்தை எல்ஸ் பிலிம்ஸ் சொல்லப்படுற திரைப்படத்தை வெளியிடுற நிறுவனம் ஒண்ணு வாங்கி 2018ஆம் ஆண்டு வெளியிடுறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல 2 டைரக்டர்ஸ் அமானுஷ்யமான முறையில இறந்து போனாங்க. அதே மாதிரி ஒரு தியேட்டரே எரிஞ்சு கருகி சாம்பலாவே போயிடுச்சு. ஆனா அந்த பிலிம் ரோலுக்கு மட்டும் எதுவுமே ஆகல. சோ இது சம்பந்தமா இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா இதுல எதுவுமே ஒரு அமானுஷ்யமான விடயங்கள் இருப்பதா தெரியல. சோ இதுல உண்மையா என்ன நடந்துச்சு? அதுக்கு பிறகு இன்னொரு தியேட்டர்ல ஒரு கர்ப்பமான பெண் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு பாப்கார்ன் அந்த மாதிரியான சாப்பாடுகள் வாங்கி சாப்பிடும் போது அதுல ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரக்ஸ் ஒண்ணு கலக்கப்பட்டிருந்ததாகவும், அது என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அதெல்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல அதுல எதுவுமே தெரிய வரல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. சோ அதை சாப்பிட்டு அவங்களும் இறந்திருக்காங்க. அவங்க எப்படி இறந்தாங்கன்னே தெரியல இப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த படத்தை 2018ஆம் ஆண்டு எல்ஸ் பிலிம்ஸ் ரிலீஸ் பண்றதுக்கு முதல்ல இவ்வளவு விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கேன். இதெல்லாம் உண்மையா அல்லது பொய்யான்னு கேட்டீங்கன்னா
இது எல்லாமே பொய். இதுல எதுவுமே உண்மை இல்லை. ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டா, நான் இப்ப சொல்ல போற விடயத்தை நீங்க நல்லா கூர்ந்து கவனிச்சீங்கன்னா இவ்வளவு நேரம் சொன்ன விடயத்துல உள்ள பொய்யான தகவல்கள் என்ன என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலா தெரியும். இந்த ஆண்ட்ரம் திரைப்படம் வெளியிடுறதுக்கு இதுக்கு முதல்ல ஒரு அமானுஷ்யமான திரைப்படம் ஒண்ணு வெளியிடப்பட்டுருந்துச்சு. அதோட பேர் வந்து த பிளேர் விச் ப்ராஜெக்ட்னு சொல்லப்படுற இந்த திரைப்படம் வந்து உலகத்துல அதிகமான பார்வையாளர்களால பார்க்கப்பட்ட ஒரு திரைப்படமா கருதப்படுது. ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டா, இந்த படத்தை வெளியிடுறதுக்கு முதல்ல அந்த திரைப்படத்தை வெளியிட்ட அந்த திரைப்பட குழு அந்த படம் சம்பந்தமான பெரிய ஒரு அமானுஷ்யமான விடயங்களை வந்து நிறைய சோசியல் மீடியாவில வெளியிட்டு இருந்தாங்க. அதாவது எப்படின்னா, இந்த படத்தை பாக்குறவங்க வந்து அதாவது ஏதாவது ஒரு வகையில தாக்கப்படுவாங்க, அவங்க வந்து பக்கத்துல இருக்கவங்களை வந்து வித்தியாசமா தாக்குவாங்க, கடிச்சு கொதறுவாங்க, வித்தியாசமான பிஹேவியரை காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த படத்தை பத்தி ஒரு பயங்கரமான விடயத்தை வந்து அவங்க சமூகத்துல எல்லார் மத்தியிலையுமே முதல்ல பப்ளிசிட்டி பண்ணிட்டாங்க. சோ இந்த படத்தை பார்க்க முதல்ல இது சம்பந்தமா ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லிங்கான ஒரு விடயம் வந்து நிறைய இடத்துல பரவலா பேசப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதனால இந்த படத்தை பத்தி ஒரு பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. சோ இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு. சோ ஆனா அந்த படத்தை பார்த்துட்டு வந்தவங்க எல்லாம் நாங்க நல்லா தான் இருக்கோம், நாங்க வந்து மென்டலி அல்லது சைக்காலஜிக்கலா எந்த ஒரு எஃபெக்ஷனுமே ஆகல, ஆனா இந்த படம் வந்து ஒரு பயங்கரமான த்ரில்லிங்கான படம், இந்த படத்தை வந்து பார்க்காம இருக்காதீங்க, மிஸ் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு எல்லாரும் போயிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த படத்தை பத்தின ரிவ்யூ வந்து அதை பார்த்தவங்க நிறைய வெளியில சொல்ல தொடங்கிட்டாங்க. சோ இந்த படத்துக்கு பயங்கரமான ஒரு வரவேற்பு இருந்துச்சு. அதனால உலகத்துல அதிகமான மக்கள் வந்து இந்த திரைப்படத்தை பார்த்தாங்க. இந்த பேட்டர்னை அப்படியே கொப்பி அடிச்சு ஆண்ட்ரம் திரைப்படத்தை வெளியிட பார்த்தாங்க. இதுதான் உண்மையா நடந்துச்சு. இதே மாதிரி 2018ஆம் ஆண்டு வெளியிட்ட ஆண்ட்ரம் திரைப்படத்துக்கு இந்த மாதிரியான ஒரு ஹைப்பை ஏத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த படத்தை 1970 உருவாக்கப்பட்டதாகவும் அப்ப வந்து அந்த டைரக்டர்ஸ் இறந்து போனதுன்னு சொன்னது எல்லாமே இந்த படக்குழு வந்து சோசியல் மீடியாவில் இன்டர்நெட்ல போட்ட ஒரு பொய்யான தகவல். ஏன்னா இந்த படத்துக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க ஒரு பொய்யான தகவல் சொன்னதுதான். அதுக்கடுத்து அந்த தியேட்டர் வந்து எரிஞ்சிச்சுன்னு சொன்னேன், நிவாக்னு சொல்லப்படுற ஒரு கொமர்ஷியல் பில்டிங் ஒண்ணு எரிஞ்சு போச்சு ஹங்கேரியில. சோ அந்த வீடியோ வந்து இவங்க இன்டர்நெட்ல எல்லாம் போட்டு இந்த படத்தை பார்த்த எல்லாருமே, அதாவது இந்த தியேட்டரே எரிஞ்சு சாம்பல் ஆகிடுச்சு, ஆனா இந்த பிலிம் ரோலுக்கு மட்டும் எதுவுமே ஆகல அப்படின்னு சொல்லி இந்த திரைப்பட குழு வந்து ஒரு பொய்யான வதந்தியை தான் கிளப்பி விட்டுருக்காங்க. சோ இது எல்லாமே அந்த திரைப்படத்துக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த படக்குழு எல்லாமே சேர்ந்து செஞ்ச ஒரு பொய்யான டிராமா தான். சோ இது எல்லாமே இன்டர்நெட்ல பொய்யா பேசப்பட்ட தகவல்கள் தான், இதுல எதுவுமே உண்மை இல்லை. இதுக்காகத்தான் கிரேஸையும் இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்த ஒரு பொய்யான தகவல்களை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த படக்குழு வந்து எடுத்திருக்காங்க. உண்மையா நடந்தது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, கிரேஸ் வந்து அவங்க வந்து ரியாலிட்டி, அவங்க உண்மை, அவங்க வந்து ஒரு பழைய படங்களை எல்லாம் சேகரிச்சு வைக்கக்கூடிய ரியல் வேர்ல்ட்ல உண்மையானவங்க. 1970 காலப்பகுதியில இருந்து இந்த பழைய திரைப்படங்கள் எல்லாம் சேகரிச்சு வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் தான் அவங்க. சோ அவங்களே வந்து இப்படியாப்பட்ட ஒரு விடயத்தை சொன்னா அது 100% உண்மைன்னு சொல்லி உலகமே நம்பும் தானே, அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்களையும் இந்த திரைப்பட குழு வந்து பயன்படுத்தி இருக்காங்க. உண்மையாவே இது வந்து 2018ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட படம் தான், அப்பதான் ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு. சோ இது 1970 உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னது எல்லாமே ஒரு பொய்யான வதந்தியான விடயம் தான். சரி, இந்த அளவுக்கு இந்த படத்துக்கு வந்து ஹைப் ஏத்தி வச்சிருக்காங்களே, இது அந்த அளவுக்கு வர்த்தான படமான்னு கேட்டீங்கன்னா நான் பார்த்தேன். அந்த படம் வந்து அவ்வளவு தூரம் ஒரு அமானுஷ்யமான ஒரு பயங்கரமான படம் இல்ல இருக்குது. அந்த படத்தை மத்த படங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ஓரளவு பரவாயில்ல. ஆனா இந்த படத்தை விட இன்னும் அதிகமான அமானுஷ்யமான விடயங்களோட உள்ள மிகவும் பயங்கரமான படங்கள் வந்து நிறையவே இருக்குது. இந்த படத்துக்கு இவ்வளவு ஹைப் ஏத்தி வச்சிருக்கிறதுக்கு எந்த ஒரு ரீசனுமே இல்லை. ஏன்னா எப்படி சொல்றது, இந்த படத்துக்கு வந்து அந்த அளவு வர்த் இல்லைன்னு தான் சொல்லணும். சோ இந்த படத்தை இந்த அளவு அவங்க ஹைப்பை ஏற்படுத்தி ஒரு பொய்யான தகவல்களை எல்லாம் கொடுத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு அவங்க கடுமையான முயற்சி செஞ்சிருக்காங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்த மாதிரி, அதாவது த பிளேர் விச் ப்ராஜெக்ட் அந்த படம் மாதிரி இவங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படம் வந்து ஒரு வரவேற்பு கிடைக்கலன்னு தான் சொல்லணும். சோ நீங்களும் பாக்குறேன்னா இந்த படம் ஆண்ட்ரம் திரைப்படத்தை பற்றி நீங்க தாராளமா பார்க்கலாம். தியேட்டர்ல போட்டா சம்டைம் திரும்ப ரீ-ரிலீஸ் பண்ணா நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி நெட்ஃபிளிக்ஸ்லயும் இருக்குது, நீங்க பார்க்கலாம். சோ இந்த படத்தை பாக்குறதுனால நமக்கு எதுவுமே நடக்க போறது இல்லைங்கிறது தான் உண்மை. சோ இந்த ரியாலிட்டியான உண்மையான விடயத்தை நான் உங்க முன்னுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது சம்பந்தமா டீட்டெயிலா
தெளிவா நல்ல நிறைய விடயங்களை தேடி உங்க முன்னுக்கு நான் சப்மிட் பண்ணியிருக்கேன். சோ இந்த வீடியோவை பத்தி உங்களுக்கு உங்களுடைய அபிப்பிராயத்தை கீழே மறந்துடாம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான விடயங்களை பத்தி ஏதாவது பேசணும், டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுவீங்கன்னா மறந்துடாம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல அதையும் கமெண்ட் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு டீட்டெயிலா அதை எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு நான் அந்த வீடியோவா பதிவிடுறேன். சோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா மறந்துடாம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னும் ஒரு தகவல் பதிவுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜனா.